பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மீட்பு. வேத பகுதி எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம், மீட்பு என்பதற்கு அடிமைத்தனத்திலிருந்து அல்லது கடன்களிலிருந்து விடுதலை பெறுதல் என்று பொருள். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு உண்டாகிறது. மனிதர்களின் பாவத்தால் நமக்கு பல கஷ்டம், நஷ்டம், துன்பம் வருகிறது. ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே நித்திய மரணமும் சாபமும் வியாதியும் உலகத்திலே வந்தது. இதிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு விடுதலையும் மீட்பும் உண்டானது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அழிவுள்ள பொன்னாலும் வெள்ளியினாலும் மிருகம் மற்றும் பறவைகளின் இரத்தம் மனிதருடைய பாவத்தை போக்க முடியாது. 1 பேதுரு 1:18 படி ஒரு பரிசுத்த மனிதனுடைய குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவமே செய்யாத குற்றமற்ற மனிதன் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மீட்பின் பலனாக கிடைப்பது நித்திய ஜீவன். அதாவது கடவுளுடன் நிரந்தரமான உறவை மற்றும் பரலோக ராஜ்யத்தின் நுழையும் நித்திய மகிழ்ச்சியும் கிடைக்கும். மனிதர்களாகிய நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு கடவுளுடன் சமரசமாவதே மீட்பு ஆகும். இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த மீட்பு ஒரு இலவச பரிசு நமக்கு. நம்முடைய சொந்த செயலால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புவதன் மூலம் மட்டுமே இந்த மீட்பை நாம் பெற முடியும். வேறு வழியே இல்லை. அவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். யாத்திராகமம் 12:40 இஸ்ரவேல் மக்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். பின்பு மோசேவால் பல அற்புதம், அடையாளம், வாதையின் மூலம் மீட்கப்பட்டு வந்தார்கள். சில நாட்களில் கானானுக்கு வரவேண்டியவர்கள் அவர்களின் முறுமுறுப்பால் 40 வருடம் வனாந்தரத்தை சுற்றி பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இஸ்ரவேலரை மீட்க மோசே வந்தார். நாம் எல்லாரையும் மீட்க இயேசுவே வந்தார். இயேசு கிறிஸ்து நமது விடுதலைக்காக, மீட்புக்காக முழு விலையையும் அவரே செலுத்தி நம்மை மகனாக மீட்டுள்ளார். இது எவ்வளவு பாக்கியம்! அவருடைய பிள்ளை என்பது எவ்வளவு மகிழ்ச்சி! அவரே அப்பா என்று கூப்பிடுவது எவ்வளவு அருமை! எவ்வளவு சந்தோஷம்! அளவே இல்லை. ருசித்து பாருங்கள், அப்ப தெரியும் அதன் அருமையும் பெருமையும். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசி, இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனும் மீட்கப்படுவான். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனானால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆவார். எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கு இவ்வுலகத்தில் வந்தார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியில் நடந்தால் எல்லோரோடும் ஐக்கியமாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து மீட்கும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு இருப்பார். ஆமேன். ஜெபம். எங்கள் மீட்பராகிய தேவனே, வாக்கு மாறாதவரே, எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். பாவத்தில் வாழும் மக்களை மீட்கும் பணியில் எங்களையும் பயன்படுத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமேன்.